உலகத்தினுடைய சார் இந்தியாவுடைய பெரிய கம்பெனி என்னங்க சார்? ரிலையன்ஸ் பெரிய கம்பெனி, ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் மொத்த மதிப்பீடு என்ன? $260 பில்லியன். அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி ரிலையன்ஸ் இடம் எத்தனாவது? 53வது இடம். என்னங்க சொல்றீங்க? 140 கோடி பேர் இருக்கிற நாடு, நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமை அம்பானி, அவருடைய நிறுவனம் ரிலையன்ஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் 53வது இடம் தாங்க. நமக்கு 52 கம்பெனி அதுக்கு மேல இருக்கு. 52 கம்பெனியில 85% அமெரிக்கால இருக்கு. அந்த 85%த்துல 80% கலிபோர்னியா அப்படிங்கிற ஒரு சின்ன மாகாணத்துக்குள்ள சான் பிரான்சிஸ்கோல இருக்கு. அதனால இரண்டாவது விஷயம், நண்பர்கள் திங்க் பண்ணுங்க, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுங்க, தோனி மாதிரி திங்க் பண்ணுங்க. மைக் ஆமான்னு சொல்லுதா வேண்டான்னு சொல்லுதான்னு யோசிக்கிறேன். தோனி மாதிரி திங்க் பண்ணுங்க, விசில் போடுங்க. காலைல இறையன்பு சார் பேசினாங்க, விசில் போடுறத பத்தி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்காங்க. பெருசா திங்க் பண்ணுங்க சார். ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அதுல ஒரு க்ளோரி இருக்கு. நீங்க பெருசா திங்க் பண்ணி அதுல நீங்க தோத்தீங்கன்னா அதுல ஒரு க்ளோரி இருக்கு. வாழ்க்கை ரெண்டு, நல்லா பாருங்க சார். வாழ்க்கை யாரை கொண்டாடும்னா, ஜெயிச்சவனை கொண்டாடும், சில நேரத்தில் தோத்தவனையும் கொண்டாடும். ஆனா வேடிக்கை பார்த்தவனை எப்பொழுதுமே கொண்டாடாது. நாம வேடிக்கை பார்க்கிற இடத்துல இருந்து இதை இப்படி பண்ணிருக்கலாமே, இதை அப்படி பண்ணிருக்கலாமே, தோனி 43 வயசுல இப்படி அடிச்சிருக்கலாமே, ஏன் அடிக்கல, அது வேடிக்கை பார்ப்பவன். ஆனா 43 வயசுல அந்த மனுஷன் கிரீஸ்ல நிக்கிறான். அந்த ஒரே ஒரு மாசம் மேட்ச் ஆடுறதுக்கு 8 மாசம் பாடியை தயார் பண்ணிட்டு அந்த ஒரு மாசம் மேட்சுக்கு வர்றான். அன்பு சொந்தங்களே, கிரிட்டிக்கல் திங்கிங், டீப் திங்கிங், குவாலிட்டி திங்கிங் அடுத்த கட்டம் எடுத்துட்டு